மின் கட்டணம் தொடர்பாக பொதுமக்களிடம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கருத்து கேட்பதால் தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை தவேக அரசு உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் கட்டணம் தொடர்பாக கருத்துக்களையும் ஆலோசனைகளை பொதுமக்களிடம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கேட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க வலியுறுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2025ஆம் ஆண்டில் வீட்டு நுகர்வோர்களுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசே ஏற்கும் என முந்தைய திராவிட மாடல் அரசு தெரிவித்திருந்தது. மின் கட்டண உயர்வு என்பது 6% விட அதிகரிக்கக்கூடாது அல்லது ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஆகிய இரண்டில் எது குறைவோ அதன் அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என விதியாக வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்திற்கான நுகர்வோர் குறியீட்டு எண் 3.48 வரை கணக்கிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய மின் கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. உயர்த்தப்படும் மின் கட்டணத்தை வீட்டு நுகர்வோர்களுக்கான கட்டணத்தை முந்தைய திமுக அரசை போன்று தவேக அரசு ஏற்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மின் கட்டணம் தொடர்பாக பொதுமக்களிடம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கருத்து கேட்பதால் தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை தவேக அரசு உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் கட்டணம் தொடர்பாக கருத்துக்களையும் ஆலோசனைகளை பொதுமக்களிடம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கேட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க வலியுறுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2025ஆம் ஆண்டில் வீட்டு நுகர்வோர்களுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசே ஏற்கும் என முந்தைய திராவிட மாடல் அரசு தெரிவித்திருந்தது. மின் கட்டண உயர்வு என்பது 6% விட அதிகரிக்கக்கூடாது அல்லது ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஆகிய இரண்டில் எது குறைவோ அதன் அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என விதியாக வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்திற்கான நுகர்வோர் குறியீட்டு எண் 3.48 வரை கணக்கிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய மின் கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. உயர்த்தப்படும் மின் கட்டணத்தை வீட்டு நுகர்வோர்களுக்கான கட்டணத்தை முந்தைய திமுக அரசை போன்று தவேக அரசு ஏற்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.